students, இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 13 Python and CSV ஃபைல்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு டீடைல் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான டீடைல் கொஸ்டின், ஈஸியாக எழுதி 5 மார்க் எடுக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் பைத்தான் வித் இட்ஸ் மீனிங். இங்கே பாருங்கள், பைத்தான் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5th லெசன்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அது இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட், அதையும் இந்த கொஸ்டினையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா 13th லெசனில் இருக்கிற பைத்தான் மோட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைலில் ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த ஃபைலில் போய்ட்டு அந்த விஷயங்களை செய்ய போகிறீங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி டாட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை சிஎஸ்வி ஃபைலாக கூட இருக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல். இப்போது இந்த ஃபைலை வந்து நான் எந்த மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கொடுப்பேன்? ஆர்னு கொடுப்பேன். ஓகே, ஸோ ஆர்னு கொடுப்பேன். அதே ரைட் பண்ணுறதுக்காகனா டபிள்யூன்னு கொடுப்பேன். ஸோ இந்த இடத்த தோசை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட். ஓகே, நான் சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மோடுனா இதுதான். ஓகே, இந்த இடத்துல நான் டபிள்யூ கொடுக்குறேன், ஆர் கொடுக்குறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுக்குறேன், ஏ கொடுக்குற மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை எதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்? ஓகே, ரீட் பண்ண போகிறேன்னா, இல்லை ரைட் பண்ண போகிறேன்னா, இல்லை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன்னா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பைனரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிக்சர்ஸாக இருக்குன்னா பைனரி மோட், அதை எதில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பைத்தான் மோட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைத்தானில் என்னென்ன மோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் 5 மோட் எழுதுனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஆன்சர் வந்து 5 மார்க் ஆன்சர் மாதிரி இருக்காது, ஒரு 3 மார்க் 2 மார்க் ஆன்சர் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 7 மோட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் பெருசாக தெரியும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து மோட்னு எழுதிக்கோங்க. இந்த மோடோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர். இப்போ பாருங்கள், சிங்கிள் லெட்டராக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஆர் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து நான் எதுக்காக ஓப்பன் பண்ண போகிறேன்? ரீடிங்காக. ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரீடிங். ஓகே, அதுவே டபிள்யூனா என்னது? உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை. ஓகே, ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஓகே, டபிள்யூனா ரைட்டு, ஆர்னா ரீடு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. அடுத்து பாருங்கள் ஏ, ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல். ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் எழுதி வச்சுருக்கீங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதாவது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க பேராகிராஃபுக்கு கடைசியாக ஒரு லைன் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மோட் என்ன அப்படின்னா ஏ. ஓகே, அப்பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஃபைலில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட்டு தவிர வேறு எதுவும் இருக்காது. கிளியர்? ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டீன்ற மோடில் ஓப்பன் பண்ணணும், அதாவது டெக்ஸ்ட் மோட். இல்லை நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன், அதில் டெக்ஸ்ட் எதுவுமே இருக்காது, வெறும் பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரிஸ், ஒரு வெறும் பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ட்ராயிங்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் பைனரி மோட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ப்ளஸ் சிம்பிள், ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் எழுதி வச்சுருக்கேன், அதில் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக எழுதிட்டேன். ஓகே, தப்பாக எழுதுறதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் தான் வந்து பார்த்தா மோடாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்டேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆர்னா ரீடிங்கு, டபிள்யூனா ரைட்டிங்கு, எக்ஸ்னா க்ரியேஷனு, ஏனா அப்பெண்டிங்கு, டீனா டெக்ஸ்ட். ஃபைலில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீனா பைனரி, வெறும் பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்டேட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். இந்த கொஷினை தயவு செஞ்சு விட்டு வந்துடாதீங்க. ஓகே, இது 1 மார்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது கேட்டு அது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு கோடு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாமில். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இதில் நான் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.